அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் வரவிருக்கிற ஆடி அமாவாசை முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளாசியை பெற்றுத்தரக்கூடிய அந்த ஆடி அமாவாசை தின வழிபாடு நம்ம எப்படி செய்கிறது, படையல் போடுற முறை என்ன, காகத்திற்கு உணவு வைக்கிற முறை, தர்ப்பணம் அல்லது படையல் போடுவதற்கு சரியான நேரம் என்ன, நிவேதனமாக நம்ம என்னென்ன வைக்கணும், அன்றைய தினம் அந்த ஆடி அமாவாசை தினத்தில் சமையலில் நம்ம கட்டாயம் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள், அவசியம் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன, யாரெல்லாம் தர்ப்பண காரியங்களை செய்யணும், ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன, அன்றைய தினத்தில் அவசியம் நம்ம எப்படி தானம் செய்வது, மாலையில் குலதெய்வ வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும், வெறும் 5 ரூபாய் செலவில் முன்னோர்களுக்கு உண்டான இந்த தர்ப்பண காரியங்களை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொன்றாக இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பதிவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கும்போதும் தான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். முதல்ல இந்த தர்ப்பணம்னா என்ன, ஸ்ராத்தம்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். தர்ப்பணம் அதாவது மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் செய்கிறது தான் தர்ப்பணம். ஸ்ராத்தம் அந்த வருடாந்திர திவசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த இறந்தவர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ, எந்த மாதம், தமிழ் மாதத்தில் எந்த மாதம் எந்த திதி, அது வளர்பிறை தேய்பிறை அதையும் முக்கியமாக குறித்து வைத்து கொண்டு அதே திதி, அதே தேய்பிறையாக இருந்தால் தேய்பிறை, வளர்பிறையாக இருந்தால் வளர்பிறை, அந்த நாளில் கடைப்பிடிக்கிறது தான் ஸ்ரார்த்தம். தர்ப்பண நாட்கள் முன்னோர்களுக்கு உண்டான அந்த தர்ப்பண நாட்கள்னு பார்த்தா ஒரு ஆண்டில் 96 தர்ப்பண நாட்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த 96 நாட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல் தமிழ் மாத பிறப்பு, அந்த 12 மாத பிறப்புகளுக்கும் உண்டான 12 நாட்கள். அடுத்ததாக 12 அமாவாசை, ஒரு ஆண்டில் வரக்கூடிய 12 அமாவாசை. அடுத்ததாக 27 யோகங்களில் வியதிபாத யோகம் என்று ஒரு யோகம் வருகிறது. அந்த வியதிபாத யோக தர்ப்பண நாட்கள் ஒரு ஆண்டிற்கு 13. அதே போல் வைத்திருதி யோகமும் வரக்கூடிய அந்த 13 நாட்களுமே ஒரு ஆண்டில் வரக்கூடிய தர்ப்பண நாட்கள். அடுத்ததாக மகாலய அமாவாசை 16 நாட்கள். அடுத்ததாக மண்வாதி புண்ணிய நாட்கள் அப்படின்ட்டு ஒரு 14 நாட்கள் தர்ப்பண நாட்கள். அந்த 14 நாட்கள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தா, ஐப்பசி மாத சுக்லபக்ஷ நவமி, கார்த்திகை மாத சுக்லபக்ஷ துவாதசி, சித்திரை மாத சுக்லபக்ஷ திருதியை, பங்குனி மாத பௌர்ணமி, புரட்டாசி மாதம் திருதியை, தை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி, ஆடி மாத சுக்லபக்ஷ தசமி, மாசி மாத சுக்லபக்ஷ சப்தமி, ஆவணி மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, ஆடி பௌர்ணமி, கார்த்திகை மாத பௌர்ணமி, பங்குனி மாத பௌர்ணமி, சித்திரை மாத பௌர்ணமி, ஆடி மாத பௌர்ணமி என்று இந்த 14 நாட்களும் மண்வாதி புண்ணிய நாட்கள், அதாவது மண்வாதி தர்ப்பண நாட்களாக 14 நாட்கள். அடுத்தது யுகாதி புண்ணிய நாட்கள் என்று 4 யுகங்கள் தோன்றிய அந்த நாட்கள் தான் அந்த முதல் நாட்கள். யுகாதி தர்ப்பண நாட்களாக 4 நாட்கள். அது எப்பொழுது என்று ஒரு ஆண்டில் வருகிறது என்று பார்த்தோமையானால், கிருதயுகம் அந்த புண்ணிய எப்பொழுது என்றால் வைகாசி மாத சுக்லபக்ஷ திருதியை அன்றைய தினம். திரேதாயுகம் அந்த புண்ணிய எப்பொழுது என்றால் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ நவமி. துவாபர யுக புண்ணிய நாள் புரட்டாசி மாத கிருஷ்ணபக்ஷ திரையோதசி. கலியுகம் அந்த புண்ணிய நாட்கள் மாசி மாத பௌர்ணமி அன்றைய தினம். இப்படியாக யுகாதி புண்ணிய நாட்கள் 4. அடுத்ததாக அஷ்டகா நாட்கள் 4, அஷ்டகா புண்ணிய நாட்கள். மார்கழி முதல் பங்குனி வரை வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நாட்கள் தான் அஷ்டகா புண்ணிய நாட்களாக 4. அடுத்ததாக அன்வஷ்டகா நாட்கள் 4. மார்கழி முதல் பங்குனி வரை வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ நவமி, இந்த 4 நாட்களும் அன்வஷ்டகா புண்ணிய நாட்கள். அடுத்ததாக திஸ்ரோஷ்டகை புண்ணிய நாட்கள் 4. மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை உள்ள கிருஷ்ணபக்ஷ சப்தமி நாட்கள் 4. இந்த 96 நாட்கள் தான் சன்னாவதி தர்ப்பண நாட்கள். இந்த 96 நாட்கள் ஒரு ஆண்டில், ஒரு வருடத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் அனைவராலும் இன்றைய சூழ்நிலையில் காலகட்டத்தில் செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான். அதனால் குறைந்தபட்சம் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை, அடுத்ததாக மிக முக்கியமாக அந்த வருடாந்திர ஸ்ராத்தம், அந்த இறந்தவர்களுடைய
திதி எந்த நாள் வருகிறதோ அந்த மாதம் அந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடியது தான் ரொம்பவே இந்த 96 நாட்களுமே சிறப்பானது. எதுன்னா அந்த வருடாந்திர திதி அன்றைய தினம் தவறாமல் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த அமாவாசை நாட்கள், இந்த 12 அமாவாசை நாட்களிலுமே செய்ய முடியவில்லை என்று இருப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு வருடத்தில் வரக்கூடிய அந்த முக்கியமான 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 நாட்கள் மற்றும் அந்த முன்னோர்களுக்குடைய அந்த ஸ்ரார்த்த திதி வரக்கூடிய அந்த நாளில் செய்கிறது ரொம்பவே அவசியமானது. இந்த தர்ப்பணம் செய்வதனால, இந்த ஸ்ராத்தம் செய்கிறதுனால நமக்கு முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைப்பதோட அந்த முன்னோர் சாபம், பித்ரு தோஷம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அனைத்தும் நீங்கி நம்ம குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முன்னோர்களுக்கு உண்டான இந்த தர்ப்பண காரியங்கள் யாரெல்லாம் செய்யணுமோ அவர்கள் கட்டாயம் அவசியம் செய்ய வேண்டும். ஜாதகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி, அந்த தோஷங்களையெல்லாம் நீக்குவதற்கு இந்த முன்னோர் வழிபாடு தான் மிக மிக முக்கியமானது. முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் எந்த இறைவனை, எந்த கோயில்கள் எவ்வளவு நீங்கள் செய்து பூஜை செய்தாலும் அதில் ஒரு பலனும் இருக்க போவதில்லை. அதனால் முன்னோர் வழிபாடை முறையாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நிச்சயமாக அமாவாசை நாட்களில் தவறாமல் தர்ப்பணம் செய்யணும். அதுவும் ஆடி அமாவாசை, இந்த மகாலய அமாவாசை, தை அமாவாசை நாட்களில் அவசியம் தவறாமல் அந்த தர்ப்பண காரியங்களை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இனி இந்த தர்ப்பண காரியங்களை எப்போ செய்யணும், அந்த தர்ப்பணத்தை செய்வதற்கு உண்டான சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா, தர்ப்பணம் அப்படின்னாலே சூரிய உதயத்திற்கு பிறகு சூரியன் உச்சியில் இருக்கும் வேளை அந்த நேரம் வரைதான் இந்த தர்ப்பண காரியங்களை அவசியம் செய்யணும். சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ அல்லது சூரியன் உச்சியிலிருந்து நகர்ந்த பிறகு செய்வதோ அது உன்னதமாக இருக்காது. எனவே தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக. அதே போல் முன்னோர்களுக்கு அந்த படையலிட்டு வழிபாடு செய்யறதை சிலர் வழக்கமாக வச்சிருப்பார்கள் அல்லவா, அந்த படையல் இடுவதற்கு உண்டான சரியான நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் 10:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 செய்துவிட வேண்டும். நண்பகல் 12:30 1:30 செய்வது மிகவும் சிறப்பான ஒரு நல்ல நேரமாக அமையும். அடுத்ததாக இந்த தர்ப்பணம் செய்வதற்கு நிறைய செலவாகுமே, எங்களால் அவ்வளோ பணம் செலவழிக்க முடியல அப்படின்றவங்க வெறும் ஒரு ₹5 செலவிலேயே நீங்கள் தாராளமாக மிகவும் திருப்தியாக முன்னோர்களுடைய அருளாசியை பெறக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்களை தாராளமாக செய்யலாம். இந்த ₹5 செலவில் கருப்பு எள் அதை மட்டும் நீங்கள் வாங்கி வைத்து கொண்டாலே போதும். முன்னோர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் தர்ப்பணம் செய்தாலே அவர்களுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை நாட்களில் காலையில் நீங்கள் உங்கள் வீட்டு வாயில் படி, அந்த வீட்டு வாசற்படி இருக்கும் இல்லையா, அந்த வாயிலில் ஒரு டம்ளரில் சுத்தமான நீர், அதில் சிறிது எள் கலந்து வைத்துட்டு நீங்கள் அடுத்ததாக முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பண காரியங்களை தாராளமாக செய்யலாம். எள்ளும் நீரும், அதாவது கீழே ஒரு பாத்திரத்தை வைத்துட்டு பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே நீங்கள் அந்த எள் கலந்த நீரை உங்களுடைய முன்னோர்களை, மறைந்த முன்னோர்கள் அனைவரையுமே நீங்கள் நினைத்து அந்த எள் கலந்த நீரை உங்களுடைய பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் அந்த வழியாக தண்ணீர் கீழே விடுற மாதிரி விடணும். அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல விடணும், அல்லது கீழே ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த நீரை செடிகளுக்கோ அல்லது கொடிகளுக்கோ நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடணும். அடுத்ததாக இந்த தர்ப்பண காரியங்களை யாரெல்லாம் செய்யலாம், யார் செய்யக்கூடாது அப்படின்னா, தந்தை இல்லாத ஆண்கள் மட்டுமே இந்த தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும். பெண்கள் நிச்சயம் இந்த தர்ப்பண காரியங்களை செய்யக்கூடாது. அடுத்ததாக இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு அந்த படையலிட்டு வழிபாடு செய்வதற்கு நிவேதனமாக என்னென்ன பொருட்களை நம்ம வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இனிப்புக்காக கேசரி, பருப்பு பாயாசம், வாழைக்காய், அதாவது நம்முடைய வம்சம் விருத்திக்காக வாழைக்காயை அவசியம் இந்த நாளில் சமையலில் சேர்த்துக்கணும். எள் கலந்த உணவு, சாம்பார்,
உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல், வெள்ளரிக்காய் கூட்டு இது போன்றவைகளை உங்களால் முடிந்ததை நீங்கள் நிவேதனமாக செய்து வைத்து படையலிட்டு வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக இப்போ படையல் போடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முன்னோர் வழிபாட்டிற்கு படையல் எப்படி போடணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். படையல் போடுறதுக்கு 3 நுனி வாழை இலைகளை எடுத்துக்கணும். இந்த 3 நுனி வாழை இலைகளில் ஒரு இலை நடுவில், அந்த நடுவில் வைக்கிற இலைக்கு முன்பாக முன்னோருடைய படத்தை வைத்து அங்கே ஒரு இலையை வைத்திடணும். அடுத்ததாக வடக்கு புறமாக ஒரு பெருமாள் படத்தை வைத்து அந்த பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு இலை. இந்த பெருமாள் படத்திற்கு முன்பாக எதற்கு வடக்கு நோக்கி ஒரு இலை என்றால், இது காசியில் போயிட்டு சில தர்ப்பணம் சிராத்த காரியங்களை செய்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. நம்ம எளிய முறையில் வீட்டிலேயே தர்ப்பண காரியங்களை செய்யும்போது, படையல் போடும்போது இந்த அமாவாசை நாட்களில் வடக்கு புறமாக பெருமாளுக்காக ஒரு இலையை வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது, அந்த காசியில் உள்ள கயையிலேயே சிராத்தம் செய்தால் என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் உண்டாகும். அதற்காக தான் வடக்கு புறமாக ஒரு இலை. அடுத்ததாக தெற்கு பக்கத்தில் ஒரு தெற்கு பகுதியில் ஒரு இலை. குலதெய்வ படம் இருந்தால் குலதெய்வ படத்தை வைத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விநாயகர் படத்தை வைத்து அந்த தெற்கு பக்கமாக ஒரு இலையை வைக்கணும். இதில் நீங்கள் நடுவில் வைக்கிற இலையில் கண்டிப்பாக நீங்கள் படையலுக்காக சமைத்த உணவுகளை எல்லா இலையிலையும் வச்சிடலாம். நடுவில் வைக்கிற இலையில் மட்டும் எள் கலந்த உணவை வைக்கணும். எள் கலந்த உணவை வைத்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து, முதல்ல வழிபாடு முடிந்த பிறகு காகத்திற்கு நீங்கள் உணவு வைக்கணும். இப்போது காகத்திற்கு எப்படி உணவு வைக்கணும், அந்த காகத்துக்கு உணவு வைப்பதற்கும் ஒரு சில முறைகள் இருக்குது. நிச்சயமாக காகத்திற்கு உணவை நீங்கள் அந்த நடுவில் உள்ள எள் கலந்த உணவுலேருந்து உணவை எடுத்து காகத்திற்கு ஒரு வாழை இலை வைத்து தான் காகத்திற்கு உணவு வைக்க வேணும். ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ இல்லை காகிதத்திலேயோ நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதே போல் காகத்திற்கு ஒரு பாத்திரத்தில் நீரும் அவசியமாக வைக்க வேண்டும். இந்த முறைகளில் நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்து அன்றைய தினம் உங்களுடைய பூஜையெல்லாம் முடித்த பிறகு குறைந்தபட்சம் யாராவது ஒரு அந்தணர் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது தெரியாதவர்களோ அல்லது உங்கள் இல்லங்களில் வேலை செய்கிறவங்களோ அவங்களுக்கு உணவு கட்டாயமாக நீங்கள் அளிக்கணும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்களுக்கு அதீத பலனும் அதீத சக்தியும் உங்கள் குடும்பத்திற்கு பல மடங்கு புண்ணியத்தையும் தேடி தரக்கூடியதாக அமையும். அவசியம் இந்த நாளில் தானம் ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு, மாடுகளுக்கு உணவளிப்பது அல்லது இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு உணவு யாருக்கு தேவை என்று இருக்கிறதோ அவர்களுக்கு உணவு அளிப்பதால் தான் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். இந்த முறையில் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது 21 தலைமுறைக்கு உண்டான சாபங்கள் அனைத்தும் நீங்கும். அதாவது உங்களுக்கு மேலுள்ள 3 தலைமுறை, உங்களுடைய பாட்டி தாத்தாவிற்கு மேலுள்ள 3 தலைமுறை, அது மட்டுமல்லாமல் மற்ற உங்களுக்கு தெரியாமல் இருக்க உறவினர்கள், நண்பர்கள், அனைத்து வகை உயிரினங்களுக்கும் நீங்கள் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் என்பது எல்லோருக்குமே போய் சேரும் விதமாக அமையும். அதனால் மிகவும் சிறப்பான இந்த நாட்களில், மிக முக்கியமான இந்த நாட்களில் நீங்கள் எளிய முறையில் உங்கள் இல்லங்களிலிருந்தே நீங்கள் இந்த நாட்களில் செய்தாலே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் நிச்சயமாக வந்து சேரும். ஆலயங்களுக்கு தான் போய் செய்யணும், நதிக்கரையில் தான் போய் செய்யணும், அல்லது யாராவது ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு வச்சு தான் வீட்டில் வந்து செய்யணும், அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகுமே அப்படின்லாம் இல்லாமல் நான் சொன்ன இந்த எளிய முறையில் நீங்கள் செய்தாலே உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். இப்படியாக இந்த அமாவாசை தர்ப்பண காரியங்களெல்லாம் முடித்த பிறகு அன்றைய தினம் மாலையில் அவசியம் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். குலதெய்வ ஆலயங்கள் அருகில் இருந்தால் அந்த குலதெய்வ ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது, அல்லது அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வந்து, ஏன்னா இது வந்து ஆடி மாதம், சக்தி மாதம், சக்தியை இந்த நாளில் அருகிலுள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அந்த சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்து உங்கள் இல்லங்களில் அன்றைய தினம் மாலையிலோ அல்லது இரவிலோ ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் உங்கள் வம்சம் விருத்தியாகும். உங்களது குலம் வாழையடி வாழையாக செழித்து வாழ்வதற்கு இந்த முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். இனி இந்த அமாவாசை நாட்களில் ஆண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த முக்கியமான 5 விஷயங்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம்.
அப்பா அம்மா இல்லாத ஆண்கள் கட்டாயமாக தர்ப்பண காரியங்களை அவசியம் செய்யணும். அதே போல் தர்ப்பணம் செய்யக்கூடிய ஆண்கள் நிச்சயமாக அன்றைய தினம் உபவாசம் என்பது இருக்க வேண்டும். கண்டிப்பாக அன்றைய தினம் எள்ளும் நீரும் இறைத்து அந்த முன்னோர்களுக்காக வழிபாடு என்பது மிக மிக அவசியம். அடுத்ததாக அமாவாசை தினத்தில் ஆலயங்களுக்கு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள், தர்ப்பணம் செய்யக்கூடிய ஆண்கள் நிச்சயமாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் அவசியம் நிச்சயமாக உங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது ஒரு தானம் தர்மம் செய்வது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையும். அடுத்ததாக இந்த அமாவாசை நாட்களில் பெண்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். ஆண்கள் இல்லாத, கணவனை இழந்த பெண்கள் தர்ப்பணம் காரியங்களை செய்யலாம். சுமங்கலி பெண்கள் நிச்சயமாக தர்ப்பண காரியங்களை செய்யக்கூடாது. அமாவாசை அன்றைய தினத்தில் பெண்கள் கட்டாயமாக விரதம் மேற்கொள்ளக்கூடாது. அமாவாசை உணவுகளை, படையலுக்கான உணவுகளை நீங்கள் சமைக்கும்போது நிச்சயமாக வெறும் வயிற்றோடு பெண்கள் சமைக்கக்கூடாது. அதேபோல் அமாவாசை அன்றைய தினம் இரவு பெண்கள் வெறும் வயிற்றோடு படுக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு அன்னத்தையாவது அன்றைய தினம் நிச்சயமாக சாப்பிட வேண்டும். இனி அமாவாசை அன்றைய தினத்தில் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய காய்கறிகளை முதல்ல பார்த்துடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கீரை வகைகள், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, நூக்கல், காலிஃப்ளவர், கோஸ், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த காய்கறிகளை கட்டாயமாக அமாவாசை தினத்தில் தவிர்க்க வேண்டும். இப்படி முக்கியமான எல்லா காய்கறிகளையும் தவிர்க்கணும்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி எதை வைத்து அமாவாசை தின சமையல் படையலுக்கு தயாரி செய்வது என்றால், அமாவாசைக்கென்று சில காய்கறிகள் இருக்குது. அது என்னென்ன கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய காய்கறிகள் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். வாழைக்காய், அவரைக்காய், மாங்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், புடலங்காய் என இந்த காய்கறிகளை மட்டுமே அமாவாசை நாட்களில் நீங்கள் கட்டாயம் உணவில், அன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அன்பு நேயர்களே, அமாவாசை தினத்தில் அவசியம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையுமே நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆடி அமாவாசை மட்டுமல்ல, அனைத்து அமாவாசைகளிலும் மிக முக்கியமான 3 அமாவாசையான இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை அந்த நாட்களில் அவசியம் இந்த முறைகளை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும், முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளாசியும், குலதெய்வத்தினுடைய அருளாசியும் நிச்சயமாக உண்டாகும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் மறக்காமல் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.